அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி மார்க்க கல்வியை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நோக்கில் நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தொடர்பாடலில் உசூலுல் ஹதீஸ் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். உசூலுல் ஹதீஸ் என்று சொன்னால் ஹதீஸ் துறை சம்பந்தமான கல்வியை, அறிவை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படைகளை கற்றுக்கொள்தல் என்பது அதனுடைய நோக்கமாகும். உசூலுல் ஹதீஸிலே பாரம்பரியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தமிழ் பேசும் உலகிலே ஹதீஸ் துறை தொடர்பில் ஏராளமான சந்தேகங்களும் குதர்க்கவாதங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேகங்கள், குதர்க்கவாதங்களுக்கான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதும் உங்களுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன். இந்த அடிப்படையில் உசூல் ஹதீஸோடு தொடர்பான சில அம்சங்களையும், இன்று ஹதீஸ் துறையிலே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான தெளிவையும் பெற்றுக்கொள்ளும் முகமாக இந்த வகுப்பு தொடரை நாம் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். முதலில் நாம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை வஹி என்பதை அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய வேத வெளிப்பாடுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை. இந்த வஹியை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று வஹி அல் மத்லு என்று சொல்வார்கள், அதாவது ஓதப்படக்கூடிய வஹி என்று கூறுவார்கள். இது அல் குர்ஆனை குறிக்கும். சுன்னாவை பொறுத்தளவில், ஹதீஸை பொறுத்தளவில் வஹி கைரு மத்லு, ஓதப்படாத வஹி என்று கூறுவார்கள். அதாவது ஹதீஸ்களை வைத்து ஒருவர் படித்து கொண்டிருந்தால், திரும்ப திரும்ப மீட்டி அதையே கூறிக்கொண்டிருந்தால், அறிவை கற்றல் என்கிற வகையில் அது மார்க்கமாக இருக்குமே தவிர ஹதீஸை வாசித்தார் அதனால் நன்மை கிடைக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் குர்ஆனை பொறுத்தளவில் முத்தஅப்பத் பி திலாவத்திஹி, ஓதுவதன் மூலமாக நன்மை எதிர்பார்க்கப்படும், அதன் மூலமாக இபாதத் செய்யப்படும். உதாரணமாக தொழும்போது நாம் குர்ஆன் வசனங்களை ஓதி தொழுவதாம், தொழுகை நிறைவேறும். ஆனால் ஹதீஸில் வரக்கூடிய சில வாசகங்களை ஓதி நாம் தொழுதால் தொழுகை நிறைவேறாது. அடுத்ததாக குர்ஆனை பொறுத்தளவில் அதனுடைய வார்த்தையும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அதனுடைய கருத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. சுன்னாவை பொறுத்தளவில் கருத்து என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்தது, வார்த்தை பிரயோகங்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை பிரயோகங்கள். இவ்வாறு வஹியிலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையிலே சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் குர்ஆன், சுன்னா ரெண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக ஹதீஸ், சுன்னா என்கிற இரண்டு வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே கருத்திலே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம். ஹதீஸ் என்கிற அரபு வார்த்தைக்கு செய்தி என்கிற ஒரு அர்த்தத்தை நாம் கொடுக்கலாம். வஹல் அத்தாக்க ஹதீது மூசா, மூசாவின் செய்தி உங்களிடம் வந்ததா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். வஹல் அத்தாக்க ஹதீதுல் ஜுனூத், முன் சென்ற படையினரின் செய்திகள் உங்களிடத்தில் வந்ததா, அழிக்கப்பட்ட படையினரின் செய்திகள் உங்களிடத்தில் வந்ததா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். செய்தி என்கிற அர்த்தத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, சொல்லப்படக்கூடிய செய்திகளில் அல்லாஹ்வை விட மிக உண்மையான செய்திகளை சொல்பவன் யார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்கிறான். இதே அடிப்படையிலே குர்ஆனுக்கும் ஹதீஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குத்துபா உரைகளில் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வ ஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின், நேர்வழியில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி என்று தங்களுடைய குத்துபா உரைகளிலே, பயான்களுடைய முன்னுரையிலே சொல்லுவார்கள். இங்கு குர்ஆனுக்கும் ஹதீஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் கடந்த காலத்தில் வாழ்ந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்கிற கொள்கையை பிரச்சாரம் செய்தவர்கள் தங்களை அஹ்லுல் ஹதீஸ் என்று சொன்னார்கள். அஹ்லுல் ஹதீஸ் என்றால் அவர்கள் ஹதீஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. குர்ஆன் சுன்னா ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஹதீஸ் என்கிற வார்த்தை
செய்தி என்கிற அர்த்தத்தில் குர்ஆனுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலே நடக்கக்கூடிய வரலாறுகள் என்பதற்கும் இதை நாம் பயன்படுத்தலாம். குர்ஆனிலே நாம் பார்த்தால் பல இடங்களிலே ஹதீஸ் என்கிறது செய்தி என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பரிபாஷையிலே ஹதீஸ் என்பது அல்லது சுன்னா என்பது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் என்பதை நாம் பொதுவாக புரிந்து வைத்திருக்கிறோம். நாம் இந்த கேள்விக்கு மார்க்க அறிஞர்களிடத்திலே விளக்கம் கேட்டால் ஒவ்வொருவரும் அவரவருடைய துறை சார்ந்து விளக்கம் சொல்வார்கள். உதாரணமாக சுன்னா என்றால் என்ன என்று கேட்டால், ஃபிக்ஹ் துறையுடைய அறிஞர்களிடத்திலே சுன்னா என்றால் என்ன என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? வாஜிப் இல்லாத, கட்டாயம் இல்லாத, பர்ல் இல்லாத, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே சுன்னா என்று சொல்வார்கள். 5 நேர தொழுகை பர்லானது. லுகருக்கு முன்னால் நாம் தொழக்கூடிய 2 ரக்காயத்தோ 4 ரக்காயத்தோ என்னன்னு கேட்டால் சுன்னா என்று சொல்வார்கள். இது அவர்கள் சார்ந்த துறை சார்ந்த பேச்சு. இதே போன்று வேறு சில இடத்துல கேட்டால் சுன்னா என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தவற்றில் குர்ஆன் அல்லாத மற்ற அனைத்தும் சுன்னா என்று சொல்வார்கள். இன்னும் சில இடத்துல கேட்டால் பொதுவாக பொதுமக்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம், இது 3ம் சுன்னா அல்லது ஹதீஸ் என்று நாம் சொல்லுவோம். இதே சட்ட அறிஞர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சட்டத்துக்கு எதை நாம் ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய விளக்கத்தை சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரத்தில் மார்க்கமாக அவர்கள் எதை செய்தார்களோ, எதை சொன்னார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதுதான் சுன்னா என்று சொல்வார்கள். செய்தி என்கிற வகையில் அவர்கள் செய்த அனைத்துமே ஹதீஸ் என்கிற வட்டத்துக்குள் வரும், சுன்னா என்கிற வட்டத்துக்குள் வரும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் பயணம் போனார்கள் என்கிற ஒரு செய்தி வந்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான செய்தியாக இருக்கிற காரணத்தினால் அதுவும் ஹதீஸ் அல்லது சுன்னா என்கிற வட்டத்துக்குள் வரும். சட்டத்துக்கு நாம் எடுக்கிற போது, இதை வைத்து நாம் சட்டம் இயற்றுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் பயணம் போனார்கள், எனவே ஒட்டகத்தில் பயணம் போவது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்தம்பழம் சாப்பிட்டார்கள், எனவே ஈத்தப்பழம் சாப்பிடுவது சுன்னா என்று நாம் மார்க்க சட்டம் சொல்வதில்லை. ஒரு செய்தியாக சொல்லலாம். அதை வைத்து நாம் ஒரு மார்க்க ரீதியான ஒரு முடிவு சட்டம் சொல்வதற்கு அதை பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் பயணம் போனதும் ஈத்தம்பழத்தை உணவாக கொண்டதும் அவர்கள் வாழ்ந்த காலம், இடத்துக்கு ஏற்ற அடிப்படையில் அவர்கள் செய்த செயல்பாடு. ஒட்டகத்தில் தான் பயணம் போக வேண்டும், ஈத்தம்பழத்தை தான் சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் அதை அவர்கள் செய்யவில்லை. எனவே அதை நாம் அவர்கள் மார்க்க ரீதியான சட்ட ரீதியான சுன்னாவுக்கு நாம் எடுப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய ஒரு செய்தி என்கிற வகையில் அது சுன்னா என்கிற வட்டத்துக்குள் வரலாம். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கேற்ப, அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கேற்ப, அந்த நாட்டினுடைய வெப்பத்தப்ப நிலைமைக்கு ஏற்ப சில வேலைகளை செய்திருப்பார்கள். அதை நாம் சுன்னா என்ற வட்டத்துக்குள் கொண்டு வருவதில்லை. அது சில நேரங்களில் ஆதத் என்கிற வட்டத்துக்குள் நாம் கொண்டு வரலாம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலே சொல், செயல், அங்கீகாரத்தில் ஒரு விஷயத்தை ஆதத் அவர்களுடைய பழக்க வழக்கம் சார்ந்தது என்றும், இன்னொரு விஷயத்தை இபாதத் மார்க்கம் சார்ந்தது என்றும் நாம் எப்படி முடிவு செய்வது என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வைத்திருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரபிகளில் பெரும்பாலானவர்கள் தாடி வைத்திருந்தார்கள். இதை வைத்து சிலர் தாடி வைப்பது சுன்னா அல்ல, ஆதத், அரபிகளுடைய வழக்காறு, பழக்க வழக்கம் என்கிற அடிப்படையில் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வைத்துவிட்டு அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை என்றால் தாடி என்பது அவர்களுடைய நாட்டு பழக்கம் அல்லது அந்த மக்களுடைய வழக்காறுகளில் ஒன்றாக இருந்தது, எனவே அவர்கள் தாடி வைத்தார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வளர்த்ததோடு நீங்கள் தாடி வையுங்கள், தாடியை வளர விடுங்கள், யஹூதி நஸராக்களுக்கு மாறு செய்யுங்கள் என்கிற அடிப்படையிலே அதை ஏவியும் இருக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையை அவர்கள் செய்தது மாத்திரமில்லாமல் அதை எங்களுக்கு ஏவியும் இருப்பார்கள் என்றால் அது இபாதத் என்கிற வட்டத்துக்குள் வரும். ஏவாதவற்றை பொறுத்தளவில் அது இபாதத் என்ற வட்டத்துக்குள் வராது, அவர்களுடைய ஆதத், அவருடைய பழக்க வழக்கம் என்ற வட்டத்துக்குள் வரும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சப்பழம் சாப்பிட்டிருக்கிறார்கள், அது அவர்களுடைய பழக்க வழக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய நாட்டு வழக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, அவர்கள் வாழ்ந்த கால சூழலோடு சம்பந்தப்பட்டதுன்னு நாம் சொல்லுவோம். ஆனால் நோன்பு திறக்கிற போது ஈச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் நோன்பு திறக்கிற போது ஈச்சப்பழத்தை எங்கிருந்தாவது தெரிவித்துக் கொள்கிறோம், அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில். இந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம் என்பவற்றில் எதை அவர்கள் மார்க்கமாக நமக்கு சொன்னார்களோ, மார்க்கமாக செய்து காட்டினார்களோ, மார்க்கமாக அங்கீகரித்தார்களோ அவற்றை நாம் சுன்னா என்ற வட்டத்துக்குள் கொண்டு வருவோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம் என்பது சுன்னா.
அதாவது வஹியின் வட்டத்துக்குள் உட்பட்டது என்பதற்கான ஆதாரம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் சுன்னா, அதாவது வஹியிலிருந்து வந்தது என்பதற்கு அல் குர்ஆனிலே நாம் பின்வரும் வசனங்களை ஆதாரமாக சொல்லலாம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. இந்த நபி வஹியாக அறிவிக்கப்பட்டாலே அன்றி தன் மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேசுவதில்லை என்று அல்லாஹு தஆலா அந்நஜிம் அத்தியாயத்தினுடைய 3-4 வசனங்களிலே கூறுகிறான். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார், வஹியை பெற்று அதன் அடிப்படையில் தான் பேசுவார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், அல்லாஹ்வுடைய வஹி என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் நிகழ்ச்சியை முன்னிட்டு தான் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் குறித்து சொல்லுவது வஹியின் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லும் முகமாக இந்த வசனம் சொல்லப்பட்டது. இதே போன்று சூரத்துல் அன்பியா 21 அத்தியாயத்தினுடைய 45 வசனத்தில் குல் இன்னமா உந்திருக்கும் பில் வஹி, உங்களுக்கு வஹியின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்ன செய்திகள் அவங்க சுயமாக சொன்னதல்ல, அல்லாஹ்விடமிருந்து வேத வெளிப்பாட்டை பெற்று வஹியை பெற்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் சுன்னாவுக்குட்பட்டது, அதாவது செயல் சுன்னாவுக்குட்பட்டது, வஹிக்குட்பட்டது என்பதற்கான ஆதாரங்களையும் நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். உதாரணமாக சூரா அல் அன்ஆம் 6 அத்தியாயத்தின் 50 வசனத்தில் இன் அத்தபி இல்லாமா யூஹா இலைய, எனக்கு வஹி மூலமாக என்ன அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே அத்தியாயத்தின் 6 அத்தியாயத்தின் 106 வசனத்திலே அல்லாஹு தஆலா நபிக்கு ஒரு கட்டளை இடுகிறான். இத்தபி மா ஊஹிய இலைக மிர் ரப்பிக், உமது இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒன்றை செயல்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ்விடமிருந்து வஹியாக பெறப்பட்டதை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்கிறது. இது போன்ற ஏராளமான வசனங்களை நாம் குர்ஆனில் பார்க்கலாம். இந்த வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் மாத்திரமில்லாமல் அவருடைய செயலும் வஹிக்குட்பட்டது, அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துக்குட்பட்டது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் சுன்னா, அதாவது வஹிக்கு உட்பட்டது என்பதை நாம் என்ன அடிப்படையிலே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நான் சொன்னது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் வஹி என்பதற்கான ஆதாரங்களை குர்ஆனிலே சூரா அராஃபினுடைய 203 வசனத்திலே, சூரா யூனுஸினுடைய 15 வசனத்திலே, சூரா யூனுஸினுடைய 109 வசனத்திலே இது போன்று நாம் பார்க்கலாம். செயல் அங்கீகாரம் வஹி என்கிறதுக்கான ஆதாரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அங்கீகாரம் என்று சொல்வது என்ன என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் யாராவது ஒரு செயலை செய்து அல்லது ஒரு வார்த்தையை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கவில்லை என்றால், அல்லது அது தொடர்பான வெறுப்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது வஹியின் அங்கீகாரத்துக்கு உட்பட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போது ஒரு சந்தேகம் வரலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போன்ற ஒரு மனிதர், அவருக்கு முன்னால் ஒரு வேலை நடக்கலாம், சில வேளை அந்த வேலையை நபி அவர்கள் கவனிக்காமல் விட்டிருக்கலாம், கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பால் அந்த வார்த்தையை அவருடைய காதுக்கு கேட்காமல் விட்டிருக்கலாம். இப்படி இருக்கும்போது இதை வைத்து நாம் எப்படி இது ரசூலுல்லாஹ் அங்கீகரித்து விட்டார்கள் என்ற முடிவுக்கு நாம் வருவது என்கிற ஒரு எண்ணம் வரலாம். இந்த கேள்வி நியாயமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள் உணரப்படாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நபி அவர்கள் கவனிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் செய்யப்பட்ட அந்த செயல்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்காமல் விட்டாலும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நபிக்கு முன்னால் தவறான ஒரு செயல் நடந்துவிட்டால் அதை சுட்டிக்காட்டக்கூடிய விதத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹியை அனுப்புவான். அப்படி வஹி அனுப்பப்படவில்லை என்றால் அந்த செயல் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டது என்பது அர்த்தமாகிறது. இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு செயல் நடந்து அல்லது ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை என்றால் அல்லது தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் அதுவும் வஹியின் அங்கீகாரத்துக்கு உட்பட்டது என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் மூன்றையும் நாம் வஹியின் வட்டத்துக்கு உட்பட்டது, ஹதீஸ் சுன்னா என்கிற அடிப்படையிலே நாம் சொல்கிறோம்.
இதுக்கு நம்ம சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். சஹாபாக்கள் ஆரம்ப காலத்திலே, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஆரம்பத்திலே ஒரு சட்டம் இருந்தது. நோன்பு கால இரவுகளில் குடும்ப வாழ்வில் ஈடுபடக்கூடாது. சஹாபாக்கள் சிலர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவங்க அவருக்கு மனவர்த்தப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா, அது நபி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி, நீங்கள் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டதும் நீங்கள் அதுக்காக மனவர்த்தப்பட்டதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்கள் ரமலான் மாதங்களிலே இரவு காலங்களிலே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்கிற வசனத்தை இறக்கினார். இது வீடுகளில் நடக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும், நபி அவர்களுக்கு தெரியாத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உணர்த்தி அது தொடர்பான ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க. சஹாபாக்களுடைய காலத்திலே குழந்தை பெறுவதை நிறுத்திக் கொள்வதற்காக அசில் என்கிற ஒரு செயல்முறை அவர்கள் செய்து வந்தார்கள். இது சம்பந்தமாக சஹாபாக்கள் சொல்கிற போது, நாங்கள் அசில் செய்து கொண்டிருந்தோம், வல் குர்ஆனு யன்சில், குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கிற போது நாம் அசில் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் அசில் செய்தோம், குர்ஆனிலே அதுக்கு எந்த விதமான தடையும் வரவில்லை, அங்கீகாரத்துக்கு உட்பட்டது என்பதை சொல்வதற்காகத்தான் சஹாபாக்கள் இதை சொல்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு செயல் நடந்து அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவில்லை என்றால், அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பை வெளிப்படுத்தவில்லை என்றால், அதுவும் அந்த வஹீயினுடைய வட்டத்துக்குள், வஹீயினுடைய அங்கீகாரம் என்கிற வட்டத்துக்குள் வருகிறது என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம் மூன்றும் அல்லாஹ்வினுடைய வஹீக்கு உட்பட்டது. எனவே இந்த குர்ஆன் எப்படி வஹீயாக இருக்கிறதோ அதே போன்று சுன்னாவும் வஹீதான். இந்த ரெண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்கிற காரணத்தினால் ரெண்டும் ஒன்றை ஒன்று ஒத்திச் செல்லக்கூடியதாக, ஒன்றுக்கொண்டு துணையாக இருக்கக்கூடியதாக இருக்குமே தவிர இரண்டும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டதாக, ஒன்றுக்கொண்டு வித்தியாசமானதாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்ஸலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி மார்க்க கல்வியை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நோக்கில் நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தொடர்பாடலில் உசூலுல் ஹதீஸ் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். உசூலுல் ஹதீஸ் என்று சொன்னால் ஹதீஸ் துறை சம்பந்தமான கல்வியை, அறிவை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படைகளை கற்றுக்கொள்தல் என்பது அதனுடைய நோக்கமாகும். உசூல் ஹதீஸிலே பாரம்பரியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தமிழ் பேசும் உலகிலே ஹதீஸ் துறை தொடர்பில் ஏராளமான சந்தேகங்களும் குதர்க்கவாதங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேகங்கள், குதர்க்கவாதங்களுக்கான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதும் உங்களுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன். இந்த அடிப்படையில் உசூல் ஹதீஸோடு தொடர்பான சில அம்சங்களையும், இன்று ஹதீஸ் துறையிலே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய